ஆராதனை செய்கிறோமா? அதே போலத்தான். ஆராதனை என்னன்னு நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நம்மளை ஆராதனை செய்யும்படிக்கு வைக்கிறாரு, பாடும்படிக்கு வைக்கிறாரு, அப்படி பிரசன்னத்தை கொண்டு வரும்படிக்கு வைக்கிறாரு. நாம் பாடும் பொழுதே வானங்கள் திறக்கப்பட்டு தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறாரே, அது எல்லா மகிமையும் அவருக்கு தான். அதை எடுத்துக்கொண்டு ஏன் ஆராதனையில எப்படிப்பட்ட நன்மை நடக்குது பார்த்தீங்களா? நான் ஆராதனை செஞ்ச உடனே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து விடுகிறார் என்று எண்ணம் இருதயத்திற்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னாவே நீ தேவனிடத்தில் இருந்து நன்மையை பெற முடியாது. அதுக்கு பேரு தான் பெருமை, அதுக்கு பேரு தான் ஆவிக்குரிய பெருமை. யாரு? ஆவிக்குரிய பெருமை. நம்ம அதை அறிந்து கொள்ளணும். நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தில் கூட பெருமை வர